வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுலேருந்து செக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஜாப் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ செக்ஷன் கண்ட்ரோலர் இந்த எக்ஸாமுக்கான டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 வெளியாகிருக்கு. அப்ளிகேஷன் வந்து இப்போ ஆன்லைனில் தான் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 க்ளோஸ் ஆகுது. இன்னும் ஒரு 5 நாளில் இந்த எக்ஸாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ டீட்டெயில் ஆஃப் வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலருக்கு நாடு முழுசும் ஒரு 368 வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதோட இனிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 35,400 ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 33 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸாமுக்கு இன்னும் லாஸ்ட் டேட் வந்து ஒரு 5 நாள் தான் இருக்கிறதுனால எல்லா பேரும் கொஞ்சம் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது 20 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லா பேரும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்து 2/1/1993 பிறந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 2/1/1990 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி வந்து 2/1/1988 பிறந்திருக்கணும். ஸோ அதாவது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா மேக்ஸிமம் ஏஜ்லேருந்து ஓபிசி கேட்டகரி வந்து ஒரு 3 வருஷத்தை கூட்டிக்கலாம். அதாவது 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 36 வயசுக்குள்ளே இருந்து அவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே போல் எஸ்சி கேட்டகரி வந்து ஒரு 5 வருஷம் கூட்டிக்கலாம். அதாவது 38 வயசுக்குள்ளே இருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சொல்லியிருக்காங்க அவங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதும். என்னுடைய எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெண்கள் திருநங்கைகள் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 250 ரூபாவும், ஃபார் ஆல் கேண்டிடேட் இவங்களை தவிர்த்து மீதி எல்லா பேத்துக்கும் ஒரு 500 ரூபாவும் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன். ஸோ ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான் நடக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ ஒரு 100 கொஷின் கேட்பாங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது 3 மார்க்குக்கு 1 மார்க் வந்து லெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷன் டூரேஷன் வந்து ஒரு 120 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அனாலிட்டிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டிலேருந்து ஒரு 60 கொஷினும், லாஜிக்கல் கேப்பபிலிட்டிலேருந்து ஒரு 20 கொஷினும், மென்டல் ரீசனிங்லேருந்து ஒரு 20 கொஷின் கேட்குறாங்க. டோட்டலாக நம்மளுக்கு ஒரு 100 கொஷின் எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஜோனலில் இருக்கவங்க போய்ட்டு இந்த வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோனல் வைஸாக வேக்கன்சி டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. ஜோனல் வைஸ் ஸோ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் லாஸ்ட் டேட் வந்து இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா பேரும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ செக்ஷன் கண்ட்ரோல் போஸ்ட் வந்து ஒரு நல்ல போஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. மேலும் இது போல் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.